இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி, சென்னையில் உள்ள பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை பார்க்க இருக்கிறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு விஐபி தொகுதியாக இருக்குது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. 2026 உள்ள நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். 2026 எவ்வளோ மொத்தம் ஓட்டு பதிவாக போகுது, எவ்வளோ ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் எத்தனை பேர், நம்ம எல்லா தரவுகளையும் இந்த தெளிவாக பார்க்க இருக்கிறோம். 2011 2026 வரை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி, சென்னையில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். 2011 எடுத்துக்கிட்டோம்னா பதிவு செய்த வாக்காளர்கள் 2,32,344 பேர் பதிவு செய்த ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள். ஆனால் ஓட்டு போட்டவங்க நம்ம பார்க்கணுன்னா 1,62,026 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 2,32,000 பேர் ஓட்டு போடக்கூடியவங்க, ஆனால் 1,62,000 பேர் 2011 ஓட்டு போட்டிருக்க பார்க்குறோம். கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய பொது உடைமை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. 84,668 ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகள் 1,62,026. அதில் 84,668 ஓட்டு வாங்கி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2011 வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறப்ப 2016 எடுத்துக்கிட்டோம்னா ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் அப்போ பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2,90,522 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,88,681 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் நம்ம பார்க்கணுன்னா வெற்றி வாக்கு வித்தியாசத்தில் பார்க்கணுன்னா 1,88,000 1,88,681 பேரில் 79,971 பேர் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சுருக்காங்க. நம்ம இது ஒரு சில தரவுகளை மட்டும்தான் நம்ம மேல்டால பார்க்கோம். அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க ஓட்டு வாங்கிறது 79,974 ஓட்டு வாங்கி அதிமுக 2016 பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். 2021 எடுத்துக்கிட்டோம்னா பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள், நம்ம ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 3,15,884 பேர். 2011 2,32,000 பேர், 2016 2,90,000 பேர், 2021 வாக்காளர்கள் ஓட்டு போட தகுதியான வாக்காளர் நம்ம பார்த்துட்டோம்னா 3,15,000 பேர் பார்க்கும். இதில் பார்க்கணுன்னா பதிவான வாக்குகள் 1,98,872 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 3,15,000 பேரில் 1,98,000 பேர்கிட்ட ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் பார்க்கணுன்னா திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 கடைசியாக 1,06,394 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதாவது ஓட்டு போட்டவங்க 1,98,872 பேர் தான். ஆனால் திமுக வெற்றி பெற்றவங்க அவங்க வாங்கிய ஓட்டு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து 1,06,394 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க திமுக. இதான் நம்ம பார்த்துட்ருக்குது. இப்போ 2026 தமிழக வெற்றி கழகம் உள்ள என்ட்ரி ஆகுது. இன்னொரு பகுதியில் வாக்காளர்கள் சரியான வாக்காளர்கள் இல்லாதவங்களாம் நீக்கியிருக்காங்க. 3,15,884 பேர் போன முறை ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் 2026 எடுத்துக்கிட்டோம்னா 2,22,792 பேர் தான் ஓட்டு போட தகுதியானவங்க. அதை நீங்கள் பார்க்கணும். 2026 பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2,22,792 பேர் தான் ஓட்டு போட தகுதியானவங்க. இப்போ நம்ம இந்த தேர்தலில் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். 23ஆம் தேதி தேர்தல் இருக்குது. வரும் ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். வெற்றி பெற விஜய் அவர்கள் எவ்வளோ ஓட்டு வாங்கினா, குறைஞ்சது 1,00,000 ஓட்டுக்கு மேலே வாங்கணும். அவங்க 1,00,000 ஓட்டு வாங்கினா தான் வெற்றி பெற முடியும். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த தரவுகள் அடிப்படையில் தான் வெற்றி பெற போகிறாங்க. 2026 பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் யாரெல்லாம் போட்டியிடுதான்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஜோசப் விஜய் அவர்கள், இரண்டாவதாக திமுக சார்பாக RD சேகர் அவர்கள், மூன்றாவதாக அதிமுக கூட்டணி சார்பாக நிற்கிற பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திலக பாமா அவங்க போட்டியிடுதாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக NDK, நாம் தமிழர் கட்சி சார்பாக வெற்றி தமிழன் அவர்கள் போட்டியிடுறதை பார்க்குறோம். இந்த 4 முனை போட்டி அதிகமாக இருக்கும். இந்த தரவுகளில் இருந்தால் 2,22,792 ஓட்டில் இருந்தால் ஓட்டு போட தகுதியானவங்க இவ்வளோ பேர் தான். இதில் இருந்தால் இவங்க ஓட்டை பிரிக்க இருக்காங்க. இன்னும் சுயேட்சானவங்க எல்லாரும் நோட்டா எல்லாமே இருக்குது. இவங்க தான் ஓட்டை பிரிக்க இருக்காங்க. இதில் தமிழக வெற்றி கழகம் 1,00,000 ஓட்டுக்கு மேலே வாங்கணும். யார் 1,00,000 ஓட்டுக்கு மேலே வாங்குகிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இருக்குது. இதுதான் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை பற்றி நம்ம முழுமையாக பார்த்துட்ருக்கோம். ஜன்னன் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்னன் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.